இப்போ உண்ட விட்ட தம்பியாருக்கு அடிச்சா போய் எந்த கணவன் ஒளிம்பி கேட்ட ஏன் தம்பி அடிக்கிறீங்களு. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியிலே கலவரம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. ஒரு பதட்டமான சூழல் ஒன்று ஏற்பட்டது. தொடர்பான செய்திகளை எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நிலையில் அந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதை தவிர சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறு பல விடயங்கள் நடந்திருக்கின்றது. இதிலே இரண்டு தரப்புக்கு இடையிலே பிரச்சனை நடந்தது. அதிலே ஒரு தரப்பு தெரிவித்த தகவல் என்னவென்று சொன்னால், சாதிய ரீதியில் தான் இந்த பிரச்சனை நடந்தது என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது நாங்கள் மேலாதிக்கமுடைய மேல்சாதி என்று கூறப்படுகின்ற ஒரு சாதியினரால் தாங்கள் பாதிக்கப்படுவதாகவும் தங்களை அவர்கள் தொடர்ந்து இவ்வாறு செய்து வருவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டுகின்றார்கள். இந்த நிலையில் தான் ஒரு தரப்பினர் தற்பொழுது ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் உண்மை என்ன, பின்னணி என்ன, இந்த சம்பவம் எப்போது ஆரம்பித்தது என்பது தொடர்பாக எல்லாம் தற்பொழுது பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த கலவரம், இந்த பதட்டம் ஏற்படுவதற்கு முன்பாக மதுபான நிலையத்திலே ஒரு மோதல் சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. நான் இது ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தி தான். அதாவது ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலிலே இதுக்கு முதல் நான் குறிப்பிட்ட செய்திதான் இது. அதாவது மதுபான நிலையத்திற்கு ஒரு நபரும் அவரது ஒன்று விட்ட சகோதரனும் சென்றிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சிலர் வந்து அந்த நபரின் ஒன்று விட்ட சகோதரன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அப்போது அந்த நபர் கேட்டிருக்கிறார், எதற்காக தாக்குகின்றீர்கள் என்று கேட்டபோது அவர் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அந்த நபரின் பிள்ளைகள் இந்த சம்பவம் தொடர்பாக அறிந்து அவர்கள் குறித்த மதுபான நிலையத்திற்கு சென்று அவர்கள் கற்களால் எறிந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் அந்த சம்பவம் ஒன்று அப்போது இடம்பெற்றிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதை தவிர இரண்டு தரப்பிலும் பொலிஸ் நிலையத்தை நாடியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகாக அந்த பிரச்சனை அப்படியே போடப்பட்டு விட்டது. அதாவது அதற்கு ஒரு முடிவு பொலிஸ் நிலையத்தில் எடுக்கப்படவில்லை என்று அறிய முடிகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அந்த தந்தையை தாக்கினார்கள் என்று இரண்டு பிள்ளைகள் சென்று அங்கு மதுபான நிலையத்தில் கல்லறிந்தார்கள், அல்லது அவர்களை தாக்கினார்கள், அல்லது அவர்களுடன் முரண்பட்டார்கள். அதாவது தந்தையுடன் மற்றும் சித்தப்பாவுடன் முரண்பட்ட நபர்களை அவர்கள் தாக்கினார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே ஏதோ ஒரு பிரச்சனை அங்கு இடம்பெற்றது, பிள்ளைகள் ஏதோ செய்திருக்கின்றார்கள். அப்ப அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான நிலையில் தான் சம்பவம் இடம்பெற்று முடிந்ததன் பின்னர் அந்த நபர், அதாவது தந்தையை தாக்கியதாக சென்ற இரண்டு பேரில் ஒருவர் வேலைக்கு சென்று விட்டு திரும்பி இருக்கின்றார். இவ்வாறு திரும்பி கொண்டு வந்த வேளை மாலை வேளையிலே 5 பேர் அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வேலை முடிந்து திரும்பிய அந்த நபர் மீது 5 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்திவிட்டு அவரை உடனடியாக போலீசாருக்கு அழைத்து போலீசாரின் வாகனத்திலேயே அவரை ஏற்றி அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகாக தாய் உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். அப்போது வாழைப்பாட்டிக்குள் குற்றுயிராக அந்த இளைஞர் கடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக அவர் நோயாளர் காவ வண்டிக்கு அழைத்து மகனை அங்கிருந்து ஏற்றி அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக அவர்கள் மீது முறைப்பாடு கொடுத்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. அதாவது பாதிக்கப்பட்ட, அதாவது தாக்குதலுக்குள்ளான அந்த இளைஞரின் தாயார் முறைப்பாடு கொடுத்தாலும் தாக்கியோர்களை போலீசார் கைது செய்யவில்லை என்று கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அதற்கு பிறகுதான் இந்த கலவரம் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கு நீதி வேண்டும் என்று ஒரு தரப்பினர் கூறுகின்றார்கள். ஆகையால் இரண்டு தரப்புக்கிடையிலே இந்த மோதல் நடைபெற்றிருக்கிறது. ஒரு தரப்பினர் தான் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் பேச்சு நடந்ததாக சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் அவர்கள் சொன்ன அந்த கருத்து தெளிவாக அமையவில்லை. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அந்த பிரச்சனையை கொஞ்சம் தெளிவாக கூறியிருக்கலாம், ஆனால் தெளிவாக கூறவில்லை. அது தொடர்பான காணொலி காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். ஆகையால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. இனி மற்ற தரப்பு தொடர்பான, அதாவது ஒரு தரப்பு இருக்கின்றது, மறுதரப்பு தகவல்கள் எதுவுமே வெளிவரவில்லை, அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதையும் இதிலே நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இரண்டையும் பார்த்ததன் பின்னர் பொலிஸ் விசாரணையின் பின்னர் தான் உண்மையிலே என்ன நடந்தது, ஜாரிலே பிழை என்பது தொடர்பாக எல்லாம் தெரிய வரும். ஆகவே இது தொடர்பாக தற்பொழுது போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற அதே வேளை குறித்த பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக போலீசார் ரோந்து பணியிலும் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறுதான் அந்த பகுதி இருக்கின்றது என்று அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகையால் ஒரு கலவரம், ஒரு தேவையற்ற கலவரம், மதுபான நிலையத்தில் ஆரம்பித்த பிரச்சனை இன்று இங்கு வந்து முடிந்திருக்கின்றது. இவ்வாறு பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. இதுல இன்னொரு விடயமும் கூறப்படுகிறது. வட்டுக்கோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரி வந்ததன் பின்னர் பல சம்பவங்கள் வட்டுக்கோட்டையிலே இடம்பெறுகின்றது. போலீஸ் காவலிலே வைத்த ஒருவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டார். அதை தவிர பிரதேச செயலாளர் மற்றும் கிராம சேவையாளர் உள்ளிட்டவர்களால் ஒப்படைக்கப்பட்ட ஒரு நபர் பின்பு சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் மீது நம்பிக்கை இல்லை, வட்டுக்கோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரி நம்பிக்கை இல்லை என்றும் ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றார்கள்.
ஆகையால் இது தொடர்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க இருக்கின்றது என்று இது தொடர்பான காணொலி காட்சிகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராச ஜெயகாந்த். ஆரம்ப பிரச்சனை எந்த கணவன் தண்ணி பாவிக்கிறவர் வாருக்கு போனவர் போன இடத்த ஒண்ட விட்ட தம்பியாரும் சேர்ந்திருந்து குடிச்சவர் 2 பேரும். அப்போ ஒண்ட விட்ட தம்பியாருக்கு அடிச்சா போய் எந்த கணவன் ஒளிம்பி கேட்ட ஏன் தம்பி அடிக்கிறீங்களு கேட்ட இடத்த இவருக்கு மண்டை எல்லாம் அடிச்சு உடைச்சு போட்டுனான். உடைச்சு ஓடி வந்துட்டேன். ஓடி அந்த இடத்து எந்த மகன் 2 பேர் அறிஞ்சு தகப்பனுக்கு அடிச்சவண்டு வாருக்கு போய் கல்லாலே எறிஞ்சது உண்மைதான். எறிஞ்சவதான் எறிஞ்சு போட்டு வந்துடனான். அந்த அளவுல பிரச்சனை முடிஞ்சிருந்த நாங்கள். அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்து அங்கத்தியால கொண்டு வந்து போலீஸுக்கு அடுத்த நாள் கொண்டு போனான். கூட்டி கொண்டு போனான். அங்க போக எங்களையும் என்ட்ரி எடுக்க இல்லை. அவருக்கு அடிச்சவர் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தவர் பார்த்திவர். அப்ப நாங்கள் போன இடத்த அவரை விலங்கு போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு வர வழியால வச்சிருந்தவர். அப்ப நானும் கணவனும் கேட்டது இன்னும் 2 பேர் இவரோட சேர்மதி அடிச்சது அவரையும் 2 பேரையும் பிடிச்சு எங்கள் இருபகுதியும் விசாரணை இடங்கள் இஞ்ச என்று கேட்டெடுத்த நீங்கள் அம்மா கோர்ட்டுக்கு வாங்கி சொல்லி எங்களை சொன்னவ. அப்ப நாங்கள் சொன்னது ஆதாரம் இல்லை எங்கள்கிட்ட, நாங்கள் என்னென்று கோர்ட்டுக்கு வர வேண்டும், நீங்கள் உங்களை அறிஞ்ச வர சொன்ன ஓடுங்கோ என்று எங்களை திரத்தி விட்டவ. ஞாயிறத்தின மாதிரி தான் திரத்தி விட்டவ. அப்ப நாங்கள் வந்துட்டோம். வந்து இஞ்ச வந்து நாங்கள் மணிக்கூட்டு கோபுரத்தை அடிச்சு இஞ்ச வந்து இஞ்சி ஒன்று போட்டு போனாங்க. அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன்னு எடுக்கவில்லை. வந்து நாங்கள் அந்த அளவில் இருந்த நாங்கள் இதுக்கு எந்த மகன் வேலையால வந்தவர் 4:30 வந்தவர் வேலையால வர 5 பேர் சேர்ந்து எந்த புள்ளிய பிடிச்சு கொண்டு போய் அடிச்சு ஹெல்மெட்டால அடிச்சு தடியாலே அடிச்சு வந்து போலீஸுக்கு அடிச்சு போலீஸை வர சொல்லி போலீஸ் இந்த இதுல ஏற்றி விட்டுட்டீங்க. மோட்டர் சைக்கிள் பைக்கிலேயே ஏற்றி விட்டுட்டீங்க. ஏற்றி அவர் 2 பேரும் அடிச்சவர் 2 பேரும் 5 பேர் அடிச்சவன் 3 பேர் போகல 2 பேர் அவியோட தொடர்ந்து போட்டு நம்ம மட்டுக்கோட்டை பெருசுக்கு எந்த மகன் எனக்கு போனது சொல்லி நானும் தகப்பனும் தமக்கையும் தான் போனாங்க. போக வாழை பாத்திக்க எந்த பிள்ளைய பிரேதம் மாதிரி கிடத்தி விட்டவ. மண்ணுக்க வாழை பாத்திக்க கிடத்தி விட நான் போய் பெருசார கேட்டது என்ன செயல் செய்து போட்டு கொண்டாந்து எந்த மகனை இப்படி போட்டு கிடக்கு, நீங்கள் அவையும் 2 பேரும் நிக்கணும், அவைய பிடிச்சி உள்ளுக்கு போடுங்க ரெண்டு கேட்டெடுத்த சக்கிலிச்சு அடிச்சு போட்டு அழகு அடிச்சு உடைச்சு போட்டு உன்னையும் தூக்கி உள்ளுக்கு போடுவான். என்ன கேட்டு என்ன வெறுட்டி கலைச்சவ கலைக்க நான் தான் அங்க நின்று ஆம்புலன்ஸு அடிச்சு எந்த மகனை ஏற்றி விட்டது ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த கலவரம் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி எந்த மகன் 2 பேரும் எந்த மருமகனும் போன இடத்தான் ஒட்டுமொத்தமா எல்லா மக்களும் திரண்டு போனவன். நாங்கள்லாம் ஏற்றி விட்ட பிடிச்சு இல்லை நான் ஆம்புலன்ஸுக்கு அடிச்சு நான் தான் எந்த மகனை அனுப்பி விட்டது ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு பிறகுதானுங்க ஞாயிற்றுக்கிழமை கலவரம் நடந்தது. எந்த மகனும் 2 மகனும் ஒரு மருமகனும் போனவ. அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமா எல்லா மக்களும் திரண்டு போனவ. வாரடிலாம் நடந்த பிரச்சனை. 20 பேர் வாளோட வந்தவ, ஏசி உடுப்போட வந்தவ, வாளோட மாட்டு சவாரிக்கு போய் வந்து வாளுகளோட வந்து நின்றவ. அதுக்கு பிறகுதான் கல்லால் எறிஞ்சு திரத்தி கொண்டு போய் அவைய விட்டுட்டு அவைய பைக்கில் கொளுத்தினவ. இன்றைய தினம் நாங்கள் மூளாய் வீரத்தைச் சேர்ந்த பகுதி மக்களோடு இன்று யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்துக்கு முன்னால் நின்று இந்த செய்தியை இலங்கையில் வாழும் அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்கின்றோம். அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் இந்த நாட்டினுடைய தலைமைப்பிடங்களுக்கும் இந்த செய்தி சேரணும் என்ற விஷயத்தை சொல்லுவோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூளாய் வட்டுக்கோட்டை வீரம் மாவடி ரோட் பகுதியில் நடந்த கலவரம் மீடியாக்களிலே பலவாறாக பேசப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இங்கே ஒரு தலை சார்பு மக்கள், அதாவது ஒரு தனிநபருடைய பிரச்சனையை ஒரு சாதி கலவரமாக மாற்றி வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மக்கள், வட்டுக்கோட்டை ஒரு குறிப்பிட்ட இடத்தை தொகுதியைச் சேர்ந்த மக்கள் மூளாய் வீரம் பகுதியிலே வந்து தங்களுடைய அடாவடித்தனத்தை, அதாவது இன்னுமே இது அன்றாட வாழ்க்கையில் சீவியத்தை நடத்தி இருக்கின்ற உழைத்து வாழும் மக்களை அவர்களுடைய சாதி குலங்களை பேசி அவர்களை ஒரு அடக்குமுறை, கடந்த காலங்களிலையும் அவர்கள் அடக்குமுறைக்கு சார்பாக அடக்கி ஆளணும் என்று தங்களுடைய சட்டத்தை அவர்கள் எதர்ச்சி அதிகாரமாக கையில் எடுத்து ஒரு வன்முறையை தூண்டிவிட்டிருந்தார்கள். அந்த வன்முறைக்கு எதிராக ஒரு தரப்பு போலீஸாரும் இதுவரையில் ஒரு சிலரை ஒரு ஆள், அதாவது பாதிக்கப்பட்டதில் நிறைய பேரை கைது செய்திருந்தார்கள்.
ஆனால் அடாவடித்தனம் செய்தவரை ஒருவரை மட்டும் கண்துடைப்புக்கு அரெஸ்ட் பண்ணி கைது செய்து போட்டு மிச்சவர்களை கைது செய்யாமல் மெத்தன போக்கை கடைபிடித்தார்கள். இதை பொறுக்க முடியாத அங்கத்தை ஊர் மக்களோடு நானும் சேர்ந்து முருகவேல் சதாசிவம் ஆகிய சமூக சேவர் ஆகிய நானும் சேர்ந்து அவர்களை அழைத்து கொண்டு இன்று ஜாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் நிலைய தலைமை அதிபரை சந்தித்து எங்களுடைய மக்களுடைய அவலைகளையும் எங்களுடைய உரிமை கிராம பாதிக்கப்பட்ட நீதி கோரி ஒரு முறைப்பாடை செய்ய வந்திருந்தோம். அந்த முறைப்பாடு அழகாக தலைமை போலீஸ் மா அதிபரினாலே விசாரிக்கப்பட்டு உடனடியாக வட்டுக்கோட்டை போலீஸ் அதிகாரியை அழைத்து எங்கள் முன்னிலையிலே நேர்மையான இரண்டு பக்கமும் நீதியான விசாரணை நடத்த வேண்டும், பக்கச்சார்பின்றி நடத்த வேண்டும் என்று வட்டுக்கோட்டை போலீஸ் அதிகாரிக்கும் உத்தரவிட்டிருந்ததோடு எங்களுடைய முறைப்பாடை எல்லார் சார்பாகவும் தலைமை பீடத்திலே ஒருவரை முறைப்பாடை வழங்கி சம்பந்தப்பட்ட அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவதாகவும் வட்டுக்கோட்டை போலீசார் தவறு இழைத்திருந்தால் அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும் அதே நேரம் எங்களோட கிராமத்தில் இருந்தும் தவறு இழைத்திருந்தால் அவர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதாகவும் வாக்குறுதி அளித்து இன்றைய தினம் எங்களுடைய முறைப்பாடை பதிவு செய்வதாக உறுதி செய்து நாங்கள் இப்போது முறைப்பாடை வழங்குவதற்காக போலீஸ் நிலையத்தின் முன்னில் காத்திருக்கின்றோம். எங்களை இந்த மக்கள், அதாவது இன்னுமே இந்த உலகம் 2025ஆம் ஆண்டு கிட்ட வந்துட்டுறது. இந்த நாட்டிலே இன ஒற்றுமைக்காக ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடிய தமிழ் மக்கள் இன்னும் சாதி கொடுமைக்கு சமூகங்களுக்கு வேற்றுத்தாழ்வை ஏற்படுத்தாமல் சமூக நல்லிணக்கத்தோடு நாங்கள் ஒன்றாக வாழ்ந்து எங்களுடைய இனம் மென்மேலும் மெருகூட்டி வளர வேண்டும். இந்த சாதித்திய பிரச்சனைகளை நாங்கள் கைவிட்டு சமூகம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு எல்லா இன மக்களும் ஒன்றுபட்டு வாழணும், எல்லா சமூகமும் ஒன்றுபட்டு முன்னேறணும் என்று தருணத்தில் கேட்டுக்கொண்டு மக்களோடு மக்களாக நாங்கள் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு எப்போதும் தயங்க மாட்டோம். மக்களையும் சட்ட வழியிலே அறவழியிலேயே நாங்கள் வழிநடத்தி செல்வோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். வட்டுக்கோட்டையிலே அண்மையிலே புதிதாக வந்த தலைமை அதிகாரி பொறுப்பேற்ற பிறகு சித்தங்கனி இளைஞர் அலெக்ஸ் என்ற இளைஞர் போலீஸ் ஒரு விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு போலீஸ் லாக்கப்பில், அதாவது போலீஸ் காவலில் இருக்கும்போது போலீஸாரினால் அடித்து போலீஸ் நிலையத்திலே கொலை செய்யப்பட்டதாக நீதிமன்றத்திலே வழக்கு ஒன்று போய்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பொன்னாலை கிராமத்திலே வட்டுக்கோட்டை போலீஸார்கள் ஒரு ஏழை மாணவர்கள் குழாய் கிணறு அடித்த போது அவர்களிடம் மிரட்டி லஞ்சம் பெற்றதாக இந்த போலீஸ் அதிகாரி பொறுப்பேற்ற போது பிறகு நடந்த சம்பவங்கள். அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் கிராம சேவர்கள் பிரதேச செயலாளர்களினாலே போலீஸிலே பாரப்படுத்தப்பட்ட ஒரு கைதி ஒரு சந்தேக நபரை போலீஸாரிடம் பாரப்படுத்திய பிறகு சில நாட்களுக்கு பிறகு அவர் பொன்னாலை ஒரு புதருக்குள்ள சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். ஆகவே இப்படி பல குற்றச்செயல்கள் வட்டுக்கோட்டை போலீஸ் அதிகாரி பொறுப்பெடுத்த பிறகு பல சம்பவங்கள் வட்டுக்கோட்டையிலேயே நிறைவேறி கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் நீதிமன்ற விசாரணைகளில் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக நிலுவையில் உள்ளது. ஆகவே இங்கே தலைமை பொறுப்பதிகாரியாக இருக்கின்ற பொறுப்பதிகாரி நாங்கள் சமூக மற்றும் சமூக ஆர்வலர்கள் என்ற ரீதியில் கருதுவது என்னவென்றால் ஒரு மெத்தன போக்கும் சரியான ஒரு நீதியான விசாரணையும் நடைபெறாத காரணத்தினால்தான் இங்கே ஒரு தொடர்ந்து அசம்பாவிதங்கள் வட்டுக்கோட்டையிலே நடைபெற்ற. ஆகவே இந்த போலீஸ் அதிகாரியையும் ஒரு மாற்றம் செய்து ஒரு திறமையான ஒரு போலீஸ் அதிகாரி வட்டுக்கோட்டைக்கு வரும்போது இந்த வட்டுக்கோட்டை கிராமத்திலே பல பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதற்கு உயர் அதிகாரிகள் தகுந்த ஆவணம் செய்ய வேண்டும். நாங்களும் இது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆயத்தம் செய்து கொண்டு வருகின்றோம்.